வணக்கம். மிஸ்டர் திலோ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது உலகத்தில் மிக பிரசித்தி பெற்று வருகின்ற ஒரு கல்வி முறையை பற்றி. அதுதான் ஸ்டெம் எடியூகேஷன். STEM, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். எங்கள் நாட்டு பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னால், இந்த பாரம்பரியமான சம்பிரதாயபூர்வமான அறிவை மட்டுமே வைத்துக்கொண்டு உலகத்தை இனிமேல் வெல்ல முடியாது. அவர்களுக்கு இந்த உலகத்தை வெல்லணும்னா இந்த காலத்துக்கு தேவையான ஸ்கில்ஸ் தேவைப்படுது, திறமைகள் தேவைப்படுது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஸ்டெம் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்றைய உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 1000 வருடத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்னைக்கு 10 வருடத்தில் மிக வேகமாக உலகம் மாறிக்கிட்டு வருது. இந்த உலக மாற்றங்கள் புதிய புதிய சவால்களை, புதிய புதிய பிரச்சனைகளை, புதிய புதிய தேவைகளை உருவாக்குது. இந்த சவால்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, தேவைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு நபரோ, சமூகமோ, நாடோ தான் வாழ்க்கையிலேயோ உலகத்திலேயோ உயர்ந்த நிலையை அடைய முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, இந்தியா, சைனா போன்ற நாடுகள் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக இவ்வளவு உச்சநிலை அடைந்ததற்கு காரணம் அங்கே காணப்படுகின்ற மனித வளங்கள் அவ்வளவு ஸ்கில்ஸோடு காணப்படுவது தான் அதுக்கு காரணம். குறிப்பாக ஸ்டெம் ஸ்கில்ஸ், அதாவது உலகத்தில் ஏற்படுகின்ற புதிய புதிய பிரச்சனைகளுக்கு, புதிய சவால்களுக்கு தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய, புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய திறன் அவர்களிடம் காணப்படுது, அந்த மனித வளத்திடம் காணப்படுது. இதைத்தான் நாங்கள் ஸ்டெம் ஸ்கில்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த ஸ்டெம் எடியூகேஷன், ஸ்டெம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது தொடர்பான ஒரு மேலோட்டமான பார்வையை முன்வைக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். சரி, ஸ்டெம் எடியூகேஷன் அல்லது ஸ்டெம் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னது? உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பாடசாலையில் பாடங்கள் எப்படி கற்பிக்கப்படுதுன்னு சொன்னால், இப்போ பாடசாலையில் உள்ளது ஆசிரியர் மைய கல்வி, அதாவது பரீட்சை மைய கல்வி. ஆசிரியர் அறிவை வழங்குபவர், மாணவர் அறிவை பெறுபவர். இன்னொரு பக்கம் இப்பொழுது பாடசாலையில் பாடங்கள், உதாரணமாக இப்போ சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் போன்ற பாடங்கள் தனித்தனியாக கற்பிக்கப்படுது. 40 நிமிட வேளையில் ஒவ்வொரு பாடங்களும் தனித்தனியாக கற்பிக்கப்படுது. ஆனால் நாளைக்கு இந்த மாணவர்கள் சமூகத்துக்கு போயிட்டு நிஜ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, அந்த பிரச்சனை சயின்ஸ் பிரச்சனை, மேக்ஸ் பிரச்சனை, டெக்னாலஜி பிரச்சனை, இன்ஜினியரிங் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வராது. ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வை காணணும்னு சொன்னால், இந்த 4 விதமான அறிவையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய திறன் உங்களிடம் காணப்படணும். இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. இப்போ உள்ள இந்த பாடத்திட்டம், கல்வி முறையில் நாங்கள் தனித்தனியாக படிக்கிறனால, நாளைக்கு சமூகத்திலேயோ நிஜ வாழ்க்கையில் ரியல் வேர்ல்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது இந்த 4 அறிவையும், அது சயின்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த 4 அறிவையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய அந்த திறன், பயிற்சி மாணவர்களிடம் காணப்படுது இல்லை. ஆகவே மாணவர்கள் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஆகவே இந்த ஸ்டெம், அது இந்த ஸ்டெம் ஸ்கில்ஸ் அல்லது ஸ்டெம் எடியூகேஷன் அப்படின்னு சொன்னால், இது 4 பாடத்தையும் சேர்த்து கற்பிக்கிறது. அதாவது வாழ்க்கையில் ரியல் வேர்ல்டில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வை காண்பதற்காக இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 அறிவையும் சேர்த்து பயன்படுத்தி எப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வை காண்கிறது, எப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்பை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கின்ற ஒரு கல்வி முறைக்கு பேர் தான் இந்த ஸ்டெம் எடியூகேஷன். இப்போ நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ தான் இதை பாடசாலையில் அமுல்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆகவே இந்த வீடியோவினுடைய நோக்கம் பேரண்ட்ஸுக்கு, மாணவர்களுக்கு இது தொடர்பான ஒரு மேலோட்டமான பார்வையை முன்வைக்கணுன்றது தான். சரி, இந்த ஸ்டெம் எடியூகேஷனை எப்படி அமுல்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமானது பாடசாலைகளை பொறுத்தவரையில் ப்ரொஜெக்ட் ஒர்க்ஸ் வழங்குறது, ப்ரொஜெக்ட் செயற்திட்டங்கள் வழங்குறது. சரி, இப்போ செயற்திட்டம் வழங்குறதுன்னு சொன்னால், உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஏதாவது ஒரு ஸ்டெம் பிரச்சனையை மாணவர்களுக்கு வழங்குறது. ஸ்டெம் பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையை வழங்குகிறோம். அந்த பிரச்சனை சயின்ஸ், அதாவது அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ்
இந்த 4 அறிவும் தேவைப்படுற மாதிரியான ஒரு பிரச்சனையை மாணவர்களுக்கு வழங்குறது. முதலாவது பிரச்சனையை வழங்குறது. 2 அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை சிந்திக்க சொல்கிறது, கற்பனை செய்ய சொல்கிறது மாணவர்களை. அப்போ மாணவர்கள் சிந்திச்சு கற்பனை செஞ்சு சில ஐடியாஸ்கள், சில தீர்வுகளை சிந்திச்சு அவங்க முன்வைப்பாங்க. அப்போ தீர்வுகளை முன்வைச்ச பிறகு அதில் இருந்து மிக பொருத்தமான ஒரு ஐடியாவை அல்லது ஒரு தீர்வை அவர்களை தெரிவு செஞ்சு அதை உருவாக்க சொல்கிறது, ஒரு மாடலை உருவாக்க சொல்கிறது, ஒரு 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 புதிய கண்டுபிடிப்புன்னு செய்ய, ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சு ஒரு பொருளாக அதை மாற்ற சொல்கிறது. அதாவது முதல்ல பிரச்சனை இருந்துச்சு, 2வது அந்த ஐடியாவை உருவாக்கணும், அந்த ஐடியா இப்போ ஒரு ஆக்ஷனாக மாறுது, ஒரு செயலாக, ஒரு பொருளாக, ஒரு மாடலாக உருவாக்குறோம், ஒரு பொருளாக உருவாக்குறோம், டிசைன் பண்ணுறோம். பிறகு அவ்வாறு டிசைன் பண்ணப்பட்ட அந்த பொருளை அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமைதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டெஸ்ட் பண்ண பிறகு, பரிசோதனை செய்து பார்த்த பிறகு அந்த டெஸ்ட்டில் தெரியும், அதனுடைய காணப்படுகின்ற நிறைகள் குறைகள் எல்லாம் தெரிய வரும். அதன் பிறகு அதில் காணப்படுகின்ற அதோட்டு நிறைகள் குறைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு திரும்பி அதை ரீடிசைன் பண்ணுறது. இது ஒரு சுழற்சி மாதிரி, ஒரு வட்ட சுழற்சி மாதிரி. முதலாவது பிரச்சனை, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு, அப்புறம் தீர்வை அடிப்படையாக கொண்டு ஒரு பொருளை உருவாக்குறது, அந்த பொருளை பரிசோதனை செஞ்சு பார்க்குறது, அந்த பரிசோதனை அடிப்படையில் ஏற்படுகின்ற பின்னூட்டல் ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு இன்னொரு புதிய ஒரு பொருளை ரீடிசைன் பண்ணுறது. இது ஒரு சுழற்சி வடிவத்தில் செய்து கொண்டே போகிறதுக்கு பேர் தான் இந்த ஸ்டெம் எடுகேஷன் அப்படின்ற இந்த ஸ்டெம் எடுகேஷனுடைய ப்ரொசஸ், செயல்முறை. இந்த ஸ்டெம் எடுகேஷனை பொறுத்தவரையில் இப்போ உள்ள பாடசாலை, இப்போ நீங்கள் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லி. இப்பொழுதுள்ள கல்வி முறையில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ இலங்கையில் உள்ள கல்வி முறையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாணவர்களினுடைய மனப்பாடத்திறனை வளர்ப்பதை தான் அது நோக்கமாக கொண்டிருக்கு. பெரும்பாலும் நம்மள சொன்ன மாதிரி ஆசிரியர் அறிவை வழங்குபவர், மாணவர் அறிவை பெறுபவர். மாணவர்கள் சுயமாக சிந்திக்கிறதுக்கு பெருசாக விரும்புறதில்லை. பெரும்பாலும் ஆசிரியர் சொல்கிற அந்த அறிவை அப்படியே கேட்டு அதை மனப்பாடம் பண்ணி அதை பரீட்சையில் எழுதி புள்ளிகள் பெறுவதைத்தான் முக்கியமான நோக்கமாக கொண்டிருக்கிறாங்க இப்போ உள்ள கல்வி முறைப்படி. ஆனால் இந்த ஸ்டெம் எடுகேஷன் அப்படின்றது அப்படி இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கில்ஸ். இதில் முக்கியமானது உங்கள்கிட்ட ஸ்கில்ஸை வளர்க்குறது. என்னென்ன ஸ்கில்ஸ்னால், ஒன்று கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொன்னால் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். அதாவது ஆழமாக சிந்திக்கிற திறனும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறன். ஒரு பிரச்சனையை பார்த்து, ஒரு ஸ்டெம் பிரச்சனையை பார்த்தா இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத சிந்திக்கக்கூடிய திறன், ஆழமாக சிந்திக்கக்கூடிய திறன் மிக முக்கியமானது. இந்த காலத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் வருது, அவ்வளவு சவால்கள் வருது. இந்த பிரச்சனைகள் சவால்களை தீர்க்கணுமா இருந்தால் மாணவர்கள் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் வேணும், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறன் வேணும். அந்த திறன் இதில் வளர்க்கப்படுது. 2வது இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லி தர்க்க ரீதியான சிந்தனை. இப்போ உள்ள மாணவர்கள்ட்ட நாங்கள் காண முடியாத ஒரு பெரும்பாலான விஷயம்னா தர்க்க ரீதியான சிந்தனை. உதாரணமாக ஒரு பிரச்சனைனா இந்த பிரச்சனைக்குரிய காரணம் என்ன, அதை ஆராய்ந்து பார்க்குறது. இந்த பிரச்சனைக்குரிய காரணத்தை ஆராய்ந்து இதுக்கு என்ன தீர்வு, இதை அமுல்படுத்துறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும், அதுக்குரிய அந்த விளைவுகளை அனலைஸ் பண்ணுறது, ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறன் குறைவு. லாஜிக்கலி இதனால இது அப்படின்ற அந்த தர்க்க ரீதியான புத்தி மாணவர்களிடம் மிக குறைவாக காணப்படுது. அப்போ இந்த ப்ரொஜெக்ட் ஒர்க் ஒன்று செய்கிற நேரத்தில் மாணவர்களிடம் இந்த அறிவு வளரும், இந்த லாஜிக்கல் திங்கிங் வளரும். அதே மாதிரி டீம் ஒர்க். என்ன பண்ணி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிற நேரத்தில் ஒரு டீமை செய்வோம், ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கண்டுபிடிப்பீங்க. நிறைய ஐடியாஸ் வரும், ஐடியாஸ்களை ஷேர் பண்ணிக்குவீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு எப்படி அந்த மற்றவங்க சொல்கிறது கேட்பீங்க, செவிமடுப்பீங்க. அப்போ அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பீங்க, அதை ஆராய்ந்து பார்ப்பீங்க. ஒரு டீமாக ஒரு சமூகமாக வேலை செய்யப்படுங்க. ஒரு டீமாக வேலை செய்கிற நேரத்தில் ஒரு சமூகமயப்படுத்தல், ஒரு டீம் ஒர்க் ஏற்படும். எப்படி ஒரு கூட்டமாக வேலை செய்கிற, எப்படி ஒரு கூட்டமாக ஒரு விஷயத்துக்காக இணைந்து வேலை செய்கிற இந்த திறன் உங்களுக்கு வளரும், டீம் ஒர்க் வளரும். அதே மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங்னா ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை தவிர வேறு ஏதாவது தீர்வுகள் இருக்கா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறது. ஏற்கனவே எல்லாரும் சிந்தித்ததை விட வித்தியாசமான ஒரு பழைய பிரச்சனைக்கு
புதிய விதமாக சிந்திக்கிறது, வேறு வகையில் சிந்திக்கிற ஒரு கோணத்தில் அந்த பிரச்சனையை பார்க்குறது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறது, க்ரியேட்டிவ் திங்கிங். அதே மாதிரி சிறந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளரும். இந்த மாதிரி பல ஸ்கில்ஸுகள் இந்த ஸ்டெம் எடியூகேஷன் மூலமாக மாணவர்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டிமாண்ட் இருக்குது இந்த ஸ்டெம் ஜாப்ஸுக்கு. இன்றைக்கி அவ்வளவு ஒரு உயர்ந்த சம்பளத்தோட வேலை வாய்ப்புகளை பெற முடியும் இந்த ஸ்டெம் ஸ்கில்ஸ் அல்லது இந்த ஸ்டெம் எடியூகேஷன், குறிப்பாக சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இது சம்பந்தமான துறைகளுக்கு அவ்வளவு டிமாண்டுகள் காணப்படுது, உயர்ந்த சம்பளமும் காணப்படுது. ஆகவே இனிமேல் ஃப்யூச்சர் இந்த ஸ்டெம் எடியூகேஷனுக்கு தான் இருக்குது. ஆகவே தான் இலங்கையிலையும் இதை அமுல்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்யப்படுது. ஆகவே இந்த வீடியோவினுடைய நோக்கம் பெற்றோர்கள் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் வெறுமனே அறிவு மட்டுமல்ல, அறிவை தாண்டி அவர்களுடைய ஸ்கில்ஸை வளர்க்குறதுக்கு, குறிப்பாக ஸ்டெம் ஸ்கில்ஸை வளர்க்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.